வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். ரொம்ப சுவையான பிரெட் குல்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 4 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க. ஓவரால்லாம் கட் பண்ணிடணும். குட்டி குட்டியாக இந்த மாதிரி பிச்சு அதில் போட்டுருங்க. இதை பொடிச்சிருங்க. இதோ நம்மளோட பிரெட் பொடி ரெடி. இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக பால் சேர்த்து அதில் குங்குமப்பூவை போட்டு ஒரு பக்கம் ஊற விட்டுருங்க. வெதுவெதுப்பான பால்னால் குங்குமப்பூ கொஞ்சம் சீக்கிரம் ஊறிடும். அதனால் கொஞ்சம் வெதுவெதுன்னு பால் எடுத்து அதில் ஊற வச்சுருங்க. அடுத்ததாக 2 பாதாம், 2 முந்திரி, 4 பிஸ்தா இதையும் பொடி பண்ணி ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. இது 3 ரெடினா ஒரு கடாய் எடுத்து அதில் 1 லிட்டர் பால் சேர்த்து கொதிக்க விடணும். 1 லிட்டர் பாதி ஆகணும். அது வரைக்கும் இது அடுப்பில் இருக்கணும். லோலேருந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி குறைச்சிருங்க. பால் வற்றி பாதியானதும் பொடிச்ச பிரெட்டை சேர்த்து கிளறிடலாம். இதோடு நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற நட்ஸ், ஊற வச்சிருக்கிற குங்குமப்பூ இதையும் சேர்த்து நல்லா கிளறிட்டே வாங்க. எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா 1/2 கப் பால் பவுடர், 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இங்கே சேர்த்துருக்கிறது இனிப்பில்லாத பால் பவுடர், அதனால தான் சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் இனிப்பான பால் பவுடர் சேர்க்குறதா இருந்தால் சர்க்கரையை விட்டுடலாம். இதோட ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூள், 1/4 கப் கண்டென்ஸ்ட் மில்க், நறுக்குனா உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஓரளவுக்கு எல்லாம் சேர்ந்து திக்காகட்டும். அது வரைக்கும் அடுப்பில் வச்சுருங்க. இதை இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். இதோ இது ஆறிடுச்சு. கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இல்லையா? அதுக்காக நம்ம ஒன்று மிக்சியில் அடிச்சுக்கலாம், இல்லைன்னா ஹேண்ட் பீட்டர் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு அடிச்சுக்கோங்க. மொத்தத்துக்கு இது ஸ்மூத்தாக இந்த மாதிரி இருக்கணும். இதை நம்ம ஐஸ்கிரீம் அச்சில் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டிங்கன்னா ஃப்ரீசரில் போடுங்க. நைட்டு செஞ்சிங்கன்னா ஓவர் நைட் அப்படியே விட்டுறலாம், ஃப்ரீஸ் ஆகிடும். உங்ககிட்ட அச்சு இல்லைன்னா பிளாஸ்டிக் கப்போ பேப்பர் கப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் இங்கே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. வெளியில் எடுத்துடலாம். இதோ நம்மளோட சூப்பர் டேஸ்டான பிரெட் குல்ஃபி ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.